ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. காயத்ரி ரொம்ப வேகமாக மாவாட்டி முடிச்சிட்டு இருந்தா. அவளுடைய 2வது வகுப்பு படிக்கும் மகள் மீனா ஸ்கூல்ல இருந்து வர்ற நேரம், அதனால தான் இந்த அவசரம். மீனா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவளுக்கு பாலை காய்ச்சி கொடுத்துட்டு இந்த தேங்காய் பன்ல பாதியும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அவளை படிக்க உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே மீனா வந்து சேர்ந்தாள். அம்மா என்று கூப்பிட்டாள். காயத்ரி வாமா, ஏமா கொஞ்சம் லேட்டு என்று கேட்டாள். அதற்கு மீனா, அம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாமா, அதான் லேட்டு என்று கூறினாள். அவளுக்கு பாலையும் தேங்காய் பன்னையும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு படிக்க உட்கார வச்சா. அப்போ அவளுடைய பென்சில் பாக்ஸை திறந்து பார்த்தா அங்கே 2 பென் இருந்தது. காயத்ரி மீனா கிட்ட, ஏதுமா இந்த பெண்ணு புதுசா இருக்கு என்று கேட்கும் பொழுது மீனா, அம்மா இது என்னோட ஃப்ரெண்ட்ஸோடது, நான் எழுதிட்டு கொடுக்க வேண்டாம்னு நைஸா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. அம்மாவும் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாள். அதாவது கிருஷ்ணபுரிங்கிற ஊர்ல ராமுங்கிற விறகு வெட்டி வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் மிகவும் ஏழையான குடும்பத்தை சார்ந்தவன். ஒரு நாள் அவன் வழக்கம் போல காட்டிற்கு சென்று விறகுகளை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய இரும்பு கோடாரி தவறுதலாக குளற்றுக்குள் விழுந்துவிடும். அவன் குளற்றாங்கரையிலே இருந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப குளற்றுக்குள் இருந்த ஒரு வன தேவதை வெளியே வந்து, ஏண்டா தம்பி அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது ராமு நடந்த கதையை சொல்லுவான். உடனே அந்த வன தேவதை குளற்றுக்குள் மூங்கி ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து காட்டும். ராமு இது என்னுடைய கோடாரி இல்லை என்று கூறினான். மறுபடியும் அந்த தேவதை குளற்றுக்குள் மூங்கி ஒரு வெள்ளி கோடாரி கொண்டு வந்து காமித்தது. ராமு இது என்னுடைய கோடாரி இல்லை என்று மறுத்தான். மறுபடியும் அந்த வன தேவதை குளற்றுக்குள் மூங்கி ஒரு இரும்பு கோடாரி கொண்டு வந்து காமித்தது. ராமு இதுதான் என்னுடைய கோடாரி என்று ஒப்புக்கொண்டான். அந்த வன தேவதை அவனுடைய நேர்மையை பாராட்டி தங்கம், வெள்ளி, இரும்பு அந்த 3 கோடாரியையும் அவனிடமே கொடுத்துவிட்டு மறைந்து விட்டது. இந்த கதையை காயத்ரி மீனா கிட்ட சொன்னா. உடனே மீனா அப்படியாம்மா என்று ஆச்சரியப்பட்டாள். உடனே காயத்ரி சொன்னா, பாத்தியாமா மீனா, அந்த ராமு ரொம்ப நேர்மையா இருந்ததுனால அவனுக்கு அந்த தேவதை கிஃப்டா 3யுமே கொடுத்து பார்த்து, இதை போல நீயும் எப்பவுமே நேர்மையா வாழணும். நேர்மையா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம், எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க, நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும், உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதனால எந்த சூழ்நிலையிலையும் நீ பொய் சொல்லக்கூடாது, எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று கூறினாள். மீனாவும் இதை புரிந்து கொண்டாள். ஃப்ரெண்ட்ஸ், நாமும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வு இனிக்கும். இதை மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை வந்து அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.